Hello students, welcome back to our channel General Learnings. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்றதா நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணனும்னா நம்மளுக்கு தெரியும் 100 பைசே ஈக்குவல் டு 1 ரூபி. சோ 100 பைசே நம்ம என்னன்னு சொல்லுவோம் 1 ரூபி. To convert paise to rupees, we divide by 100. இப்ப நம்ம பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் 100 டிவைட் பண்ணணும். சோ ஒரு பைசாவை நம்ம ருப்பீஸா கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த கொடுத்திருக்கிற பைசாவை 100 நம்ம டிவைட் பண்ணணும். இப்ப நம்ம சம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா convert 725 paisa to rupees. So நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் once நம்ம பைசாக்கு ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும் 100 டிவைட் பண்ணணும். So 725 divide by 100. இப்ப நம்ம 725 divide by 100 பண்ணனும்னா 100ல எத்தனை zeros இருக்கு 2 zeros இருக்குது. So இப்ப 2 zeros இருக்குன்னா நம்ம ரைட் சைடுல இருந்து 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 725 100ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7.25. ஏன்னா 100ல 2 ஜீரோ இருக்குது. சோ அந்த 2 ஜீரோ இருக்கறனால நம்ம ரைட் சைடுல இருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைக்கணும். சோ இப்ப நம்ம 725 பைசாவை எவ்வளவு ரூபீஸ்கா கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம் ரூபீஸ் 7.25. இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா convert 5 paisa to rupees. சோ 5 பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணணும். சோ பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் 100ஆல டிவைட் பண்ணணும். சோ 5 divided by 100. இப்ப 5 divided by 100. சோ 100ல எத்தனை zeros இருக்கு 2 zeros இருக்கு. ஆனா நம்மளுக்கு நியூமரேட்டர்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒரு நம்பர் தான் இருக்குது. சோ நம்ம டிவைட் பண்ணனும்னா 2 zeros இருக்கறனால 2 டிஜிட் தள்ளி நம்ம என்ன வைக்கணும் டாட் வைக்கணும். சோ மேல ஒரு டிஜிட் இருக்கறனால நம்ம இன்னொரு டிஜிட்டுக்கு என்ன பண்ணிக்கணும் 0 ஆட் பண்ணிக்கணும். சோ 5 ஆல நம்ம 100 டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.05. ஏன்னா 100ல 2 ஜீரோ இருக்குது. சோ 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைக்கிறனால நம்ம என்ன பண்றோம் ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம். சோ 5 பைசாவை நம்ம ருப்பீஸால கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் ரூபீஸ் 0.05. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா convert 2 rupees 45 paisa to rupees. சோ நம்ம என்ன பண்ணணும் 2 rupees 45 பைசாவை டோட்டலா ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இந்த 2 rupees 45 பைசால 2 rupees மட்டும் எடுத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 rupees பைசாவா கன்வெர்ட் பண்ணணும். சோ ருப்பீஸை நம்ம பைசாவா கன்வெர்ட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை 100 பண்ணணும். சோ 2 rupees நம்ம பைசாவா கன்வெர்ட் பண்ணனும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 200 பைசே. ஏன்னா 1 rupee equal to 100 பைசே. அப்ப 2 rupee நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 into 100. அப்ப 200 பைசே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 rupees பைசாவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோ என்ன கிடைக்குது நம்மளுக்கு 200 பைசா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்லயே 45 பைசே கொடுத்திருக்காங்க. சோ இந்த 45 பைசே இந்த 200 பைசே கூட இப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். சோ 200 பைசா அடுத்தது 45 பைசே. இப்ப நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 245 பைசே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் 2 rupees 45 பைசே டோட்டலாவே பைசாவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். என்னன்ட்டு 245 பைசாவா. இப்ப நம்ம இந்த பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ பைசாவை ருப்பியா கன்வெர்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பை 100 பண்ணணும். சோ 245 divide by 100. சோ 100ல 2 zeros இருக்குது. சோ அந்த 2 zeros இருக்கறனால நம்ம என்ன பண்ணணும் 2 டிஜிட் தள்ளி நம்ம என்ன வைக்கணும் டாட் வைக்கணும். சோ இப்ப நம்ம 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2.45. சோ நம்ம 245 100ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2.45. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் 2 rupees 45 பைசாவை ருப்பீஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். எவ்வளவு rupees 2.45. Okay students.
ஐ ஹோப் நீங்க வந்து rupees to பைசா வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பா என்னோட வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.